நிர்மல் குமார விஜய் தம்பி அறிவிச்சிருக்கிறார். அவருக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துக்கிறேன், மின் கம்பம் வந்து சிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதை வந்து எடுத்துட்டு இரும்பு கம்பியில் வச்சு அது கீழே விழாத அளவுக்கு. இப்போ வந்து நிறைய இடத்துல சிமெண்ட் கம்பம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அந்த சிமெண்ட் கம்பம் வந்து ரொம்ப ரெண்டா பழந்து எந்த நிமிஷத்துல விழுற மாதிரி இருக்குது. ஓகே, என் கண்ணால நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நீங்க கொடுங்க. அதை வந்து ஆல்டர்னேஷன் என்ன பண்ண முடியுமோ அதுவும் இல்லாத ஒயர் கம்பிலாம் அங்கங்க தொங்குது. இந்த கேபிள் ஒயர்லாம் வீட்டு தலைமையிலேயே தொங்குது. அதெல்லாம் சீரமைச்சு இந்த கரண்ட் பாக்ஸ்லாம் திறந்து இருக்கிற மாதிரிலாம் மழை காலத்துல திறந்து ஒயர்லாம் தண்ணியில போட்டு நிறைய டெத்து நடந்துக்குது. அதுல வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒயர் வந்து கட்டாயி விழுந்துருக்கு, அது ஒன்று செத்து கிடக்கு. யாருன்னா ஹியூமன் யாருன்னா நடந்து போனா என்ன ஆகும் சொல்லுங்க. அது இந்த இப்போ வந்துக்கிற புது ஆட்சியில் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஒயர் பாக்ஸு, இரும்பு இபி பாக்ஸ் எல்லாமே ரோட் ஸ்ட்ரீட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஒயர்லாம் இரும்பு ஒயர் போது பாருங்க மேலே கம்பி ஒயரில், அது வந்து நல்லா ஹைட்டில் நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி கேபிள் நடத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட கண்டிஷனாக சொல்லுங்கள், கேபிள் ஒயர்லாம் தொங்கக்கூடாது. அங்கங்கே தொங்கி கேவலமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சீரமைச்சு பார்க்கணும். பக்காவாக இருக்கணும். அதுக்கு ஒரு இன்சார்ஜ் போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். லைட் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் லைட் இருக்குதா, அந்த கம்பெல்லாம் ஒழுங்காக இருக்குதான்னு நீங்கள் எல்லாத்தையும் சேகரித்து அதுக்கு உண்டான சொல்யூஷனை எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆமாம், இதை நீங்கள் பண்ணுறத அப்படியே மக்களும் பார்க்கணும். பார்த்தாதான் வந்து இந்த பீரியட்ல இவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, கரெக்டான ஆளை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம விஜய் தம்பிக்கு தான் பேரு. ஆமாம், அவர் சிஎம் உங்களை செலக்ட் பண்ணதுக்கு அவருக்கும் பேரு உங்களுக்கும் பேரு. இதை நீங்க சீக்கிரம் கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து நம்ம தப்புன்னு அவர் செஞ்சிருவாரு. கண்டிப்பா செய்வார். ஏன்னா விஜய் தம்பியோட ஆட்சியாச்சே. கண்டிப்பா நான் என்னன்னா, இந்த கம்பம் வந்து ரெண்டா பிறகுற அளவுக்கு இரும்பு கம்பம் வைக்கிறது எவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் இது பண்றீங்களோ அதுக்குன்னு ஒரு திருப்பி ஒரு வாட்டி வச்சிடறாங்க, திருப்பி வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், அது எந்த நிமிஷமும் விழுது சான்ஸ் இருக்கு. இன்னும் சூறாவளி காட்டுலாம் வந்து வீந்துரும். நீங்களே நிறைய இடத்துல சூறாவளி காட்டும் போது மரமே வீந்து போயிடுச்சு. இதெல்லாம் எவ்வளவு ஏமாத்தம். அதை சீக்கிரம் சரி பண்ணிடணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள்.